நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் தந்த அந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து 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 கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள், இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாள் மூலமாய் வந்த சந்ததியார் தான் உலகம் முழுவதும் மனுஷல்ல இருக்கிறாங்க. ஆதாம் ஏவாளை தேவன் படைத்திருந்தது உண்மை. அவர்கள் தேவ சித்தம் செய்யும்படியாக தேவன் விரும்பினார், கீழ்ப்படிதலோடு இருக்க விரும்பினார். அவர்கள் கீழ்ப்படியவில்லை, தேவ சித்தம் செய்யலை, சாத்தான் சித்தம் செஞ்சிட்டாங்க. அதனால சாபம் வந்துட்டு, அதெல்லாம் நமக்கு தெரியும். அவருடைய வம்சத்தார் மனிதர்கள் எல்லாரும் அந்த சாபத்தின், ஆதாமின் சாயல், ஆதாமின் தன்மை, அதை 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று வாசிக்கிறோம் இல்லையா. அந்த ஆதாமுக்கு சாயல், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மனிதனுடைய ஆதாமுடைய சாயல் தன்மைகள் எல்லாம் மனுஷருக்குள்ளே வந்துட்டு இப்படியே மனுஷர்கள் வந்தார்கள். இந்த நிலையிலிருந்து தேவன் தமக்கென்று அப்போ தம்முடைய சித்தம் செய்யாத ஆதாமியவாளுக்கு பதிலாய் ஆதாமியவாளுடைய வம்சத்தில் இருந்து தம்முடைய சித்தத்தை செய்கிற தமக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி ஒரு கூட்டம் ஜனங்களை தேவன் தெரிந்தெடுக்கிறார். முதலாவது இதை நாம் லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தில் வரும்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு பிறகு, அந்த வீழ்ச்சிக்கு பிறகு ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும்போது ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நான் காட்டுகிற தேசத்துக்கு போன்னு சொன்னோன்னே அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டான். அப்போ ஆதாம் கீழ்ப்படியலை, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் இல்லையா. எபிரேயர் 11 அதிகாரத்தில் அழைக்கப்பட்ட போது அவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். 8வது வசனத்தில் பார்க்குறோம். அவன் அழைக்கப்பட்டான், கீழ்ப்படிந்தான், போகும் இடம் என்னதென்று அறியாதிருந்தோம், அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். அப்போ ஆதாம் கீழ்ப்படியலை, இப்போ ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதுனால தான் அவனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார், உன்னுடைய வம்சத்தை நான் தனியாக எடுக்க போகிறேன், அதை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. இப்படி தான் அந்த யாக்கோபு சந்ததி, இஸ்ரவேல் சந்ததி வர்றாங்க. அப்போ அந்த இஸ்ரவேல் சந்ததியாரை ஆண்டவர் எடுக்கும்போது அது லேவியராகமம் 20வது அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஓகே, அது தனியான ஒரு விஷயம். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சொல்கிறார், நான் பிரித்தெடுத்தேன். எதற்கு பிரித்தெடுத்தேன்? என்னுடையவர்களாய், என் சொந்த ஜனங்களாக இருக்கும்படி. அல்ல அந்த வார்த்தை தான் அது லேவியர் 20:26 வருகிற என்னுடையவர்களாக இருக்கும்படி என்ற வார்த்தை தான் இங்கே 1 பேதுருவில் நாம் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் வாசித்திருக்கோம். அவருடைய சொந்த ஜனம், அவருடைய ஜனம் இருக்கும்படி ஆண்டவர் வேறுபடுத்தி பிரித்து எடுத்தார். நல்ல கவனிங்க, உலகத்திலிருந்து, உலக மனுஷர்கள் நடுவிலிருந்து நம்மை தேவன் தெரிந்து பிரித்து எடுத்தபடினால தான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பிரித்தெடுத்தலின் தன்மையை கொஞ்சம் நீங்கள் முதல்ல விளங்கணும். ஏன்னா ஈஸியாக பிரிஞ்சு வரமாட்டோம் இல்லையா. பிரித்து வரங்கன்னு சொன்னால் வரவா செய்வோம், ஈஸியாக ஒன்றும் வரமாட்டோம். அதுக்கு ஒரு திட்டம் வச்சுருந்தார். முதலாவது ஆபிரகாமின் வம்சத்தார் சந்ததியார் அங்கே எகிப்தில் இருக்கிறாங்க. அந்நிய தேசத்தில் அவிசுவாசிகள், அந்நிய தேசம், வேறொரு ராஜ்யத்தின் ஆளுகைக்கு உட்பட்டு அடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் மோசேயை அனுப்பி, என்னுடைய ஜனத்தை நீ வெளியே கொண்டு வா, அந்த தேசத்தை விட்டு பிரித்து கொண்டு வா என்று சொல்லி மோசே அதுக்காக ஏற்பாடு பண்ணி கொண்டு போகிறார். அங்கே கொண்டு போய் மோசே பார்வன்கிட்ட சொல்லுகிறான், என்னுடைய ஜனத்தை போக விடுன்னு கர்த்தர் சொல்கிறார். இல்லையா, என்னுடைய ஜனம் அதை போக விடு, அது உனக்கு ஜனம் கிடையாது, உன்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஜனம் கிடையாது,
உங்கள் நம்பிக்கை வழிபாடுகளில் நடக்க வேண்டிய ஜனம் கிடையாது. அது எப்படியோ குடுங்கி கிடக்கு, அது அடிமைப்பட்டு கிடக்கு. அப்படி இருக்க முடியாது, அதை விட்டுன்னு சொன்னான். அவன் சொன்னான், உனக்கு தேவன் எனக்கு தெரியாது, நீ யாரடா, எங்கேருந்து வந்த எல்லாம் கேள்வி கேட்டால் மோசே அற்புதங்களை செய்கிறான். ஆனாலும் அவன் விட்டுற பாடில்லை. உங்களுக்கு தெரியும் 10 விதமான வாதம் இல்லையா, மொத்தம் 10. ஒவ்வொன்றா நிற்பானான், உடனே கூப்பிடுவான். ஒரு வாதம் வந்தோடனே கூப்பிடுவான், வாருங்க உங்களுக்கு இப்போ போகணுமா, நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஆண்கள் மட்டும் போங்க. எப்படி ஆண்கள் மட்டும் அவங்க போய் கர்த்தருக்கு ஆராதனையா, முதல்ல சொன்னால் அந்த தேசத்தில் தானே பலியிடுங்க. இல்லை அங்கே இருக்கோம், நான் கொஞ்சம் வேகமாக போனோம், சமயம் கம்மி. உங்களுக்கு ஆராதனை தானே செய்யணும், இங்கேயே இருங்க, பக்கத்தில் அங்கே போய் எங்கேயாவது இடத்துல போய் ஆராதனை செய்யுங்க. அவன் சொல்ல, இல்லை முடியாது, உங்கள் இடத்துல நாங்கள் ஆராதனை செய்ய முடியாது, கர்த்தர் என்ன இங்கே இருந்து மொத்தமாக போகிறக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டான். திருப்பியும் உங்களை விட மாட்டேன்னு சொல்ல, திருப்பியும் வாத. அடுத்தது சொல்லுவான், சரி இந்த உங்கள் ஆண்கள் மட்டும் போங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க, கொஞ்சம் தூரத்துக்கு போயிருங்க, தள்ளி போயிருங்க, ஆமாம் அங்கே போய் ஆராதனை செய்து வந்துருங்கன்னு சொல்லுவான். மோசே சொல்லுவான், இல்லை அதெல்லாம் முடியாது, நாங்கள் மொத்தமாக போவோம், திருப்பியும் விட மாட்டேன்னு சொல்லுவேன். திருப்பியும் வாதையை அனுப்பணும். பிறகு சொல்லுவான், சரி அப்போ எல்லோரும் போங்க, உங்கள் ஆடு மாடுகளெல்லாம் இங்கே இருக்கட்டும். எப்படி ஆடு மாடுகள்லாம் இங்கே இருக்கட்டும், போனால் வரணும் இல்லையா அப்போ அப்படின்னு. இல்லை முடியாது, ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை, ஒரு ஆட்டுக்குட்டி கூட வைக்க மாட்டோம், விட மாட்டேன். திருப்பியும் பிரச்சனை, திருப்பியும் வாதையை அனுப்பணும். தலைப்பிள்ளை சங்காரம் வந்துட்டு அவனெல்லாம் மந்திரி மாதிரி ஆலோசனை பண்ணான், இதுகளை வச்சுட்டு இருக்கவரை நமக்கு சமாதானம் கிடையாது, போய் எந்தாலையும் போட்டுரு, போச்சல் இது திறந்து விட்டுரு, இது என்ன செய்யுது, பிள்ளைகள்லாம் செத்துக்கிட்டு இருக்கணும்னா என்ன செய்யுது சொல்லி தலைப்பிள்ளை சங்காரத்துக்கு பிறகு அவன் கூப்பிட்டான். சரிப்பா போங்க, என்னையும் ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஆசீர்வதிங்கள்னு சொல்லிட்டு அனுப்பிட்டான். அவர்கள் இறங்கி போகிறாரு, எல்லாம் போய் கொண்டிருக்கிறாரு. போனோன்னே இவன் பார்க்குறான், அடுத்தது ஐயே எல்லாரும் போயிட்டாவ, இனி மாட்டுக்கு பால் கறக்குது யார், மாட்டத்தொளத்து சாணி மாறுறது யார், இங்கே உள்ள காரியங்கள் இனி நம்ம இவங்களை தான் அடிமை வேலை செஞ்சு வச்சுருந்தாங்க, இவன் சுகமாக அங்கே இருந்துக்கிடுவானுவன், இனி நம்ம இறங்க முடியுமா, பெரிய பிரச்சனை, இப்போ பெரிய சிக்கலாச்சு, எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. ஸோ என்ன செய்யுது, விடப்படாது, எப்படியாவது மடக்கி கொண்டுறணும்னு சொல்லிட்டு அதுவும் கால்நடையாக ஓடுது. இவன் ரதம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி பின்னால் விரட்டிட்டு போகிறான். ஜனங்கள் அங்கே போய் செங்கடலுக்கு முன்னே வந்திருக்காவ, இல்லையா, இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, முன்னாலும் போக முடியாது. இவன் பார்த்தான், இவன் ஓடி தப்ப முடியாது, எனக்கு கைக்கு தப்ப முடியாது, இல்லையா. அவன் 10 வாதம் பார்த்துருக்கலையாவது மனசிலாக்கியிருக்கணும், இல்லை இவருக்கு தேவன் பெரிய ஆள், மோதாண்டான் போயிட்டு போட்டோன்னு விட்டுருக்கிறான். இல்லை அவன் இல்லை தப்ப முடியாது, செங்கடல் பக்கத்தில் மாட்டி கிடாக்கு அப்படின்னு துரத்திட்டு வருகிறான். ஜனங்கள்லாம் ஊழ சத்தம் போட்டார்கள், கண்ணீர் வச்சார்கள், கதறினார்கள். கர்த்தர் மோசேட்ட சொன்னார், உன் கோலை எடுத்து கடலை பிளந்து விடு, இல்லையா, வழியை உண்டாக்குப்பா. விசுவாசிகளுக்கு வழிகளெல்லாம் திறந்து ஒன்றும் கிடக்காது, நம்ம வழியை திறக்கணும், இல்லையா, வழியை உண்டாக்கணும். இதுதான் விசுவாச ஜீவியம்னு சொல்லுது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் அடைஞ்சு கிடக்கும், எல்லா இடம் அடைஞ்சிடும். அவிசுவாசியாக இருக்க வழியாவது திறந்து கிடக்கும், விசுவாசி ஆனப்புறம் அடைஞ்சிடும். அதுதான் பிரச்சனை. பல வேளை நம்ம மாற்றி நினைக்கிறோம், அவிசுவாசியாக இருக்கவளை திறந்து கிடந்து, விசுவாசியானவனை கொட்டை கட்டி அடைச்சி போட்டாவ ஊழியங்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், 4 பக்கத்துலையும் அடைச்சாச்சு. அப்போ இனி என்ன செய்யுது, இனி மோசைக்கிட்ட சொன்ன மாதிரி தான், செங்கடலை பிளந்த மாதிரி எரிக்க உடைச்ச மாதிரி வழி உண்டாக்க வேண்டியதுதான். இதுதான் விசுவாச அனுபவம், இல்லை. சரி இப்படியே உண்டாக்கியாச்சு, மறுபக்கம் வந்தாச்சு. இவன் அப்போதாவது சும்மா இருந்திருக்கலாம், அந்த பாவம் பழைச்சிட்டு போட்டுன்னு அதில் விரட்டிட்டு வந்து நட்டு கடலில் வர வேலை, அதை கடலில் இல்லை, அவன் வேகமாக வந்துடுவான். இவன் ரதம், அவங்க ஓடுறாங்க கால்நடை. கர்த்தர் உடலை எல்லாம் கடலை பண்ணினார் அப்படின்லாம் இருக்குது. இவனுக்கு போக முடியலை. அந்த 2 கர்த்தருடைய தூதனானவர் ஆண்டவர் இஸ்ரவேலின் சேனைக்கும் இந்த பார்வோனின் சேனைக்கும் இடையில வந்து நின்றாராம், இல்லையா. எல்லாம் வசனம் தான், இடையில வந்து நின்றுட்டார். 2 பேரும் சேர முடியாது, மாட்டிக்கிட்டு. அவன் நல்லா பார்க்குறான், முடியாது. அதுக்குள்ளே அது கரையாறி மறுபக்கம் போயிட்டு. இப்போ மோசேட்ட சொன்னார், பூட்டிடு, நீயே சாவி என்னது, அந்த கோல், அந்த காஞ்ச கம்பு, இதை வச்சு தான் திறக்குது, இதை வச்சு தான் போட்டுன்னு போட்டி விட்டாச்சு. எல்லாம் க்ளோஸ், வெள்ளத்தில் போயாச்சு, இல்லை. மறுகரைக்கு வந்தார்கள். இப்போ என்ன புரிஞ்சுங்கன்னா, தேவன் தம்முடைய ஜனத்தை தம்முடையவர்களாய் இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுக்கிறதுல எவ்வளவு பிடிவாதமாக இருந்தார் என்பது, இல்லை. அவன் எத்தனையோ சாய்ஸ் சொன்னான் இல்லையா, இங்கே ஆராதி, நீ போயிட்டு வா, ஆடு மாடு இருக்கட்டும்னு சொன்னால் நடக்காது, எல்லாம் சேர்ந்து போயிடுவோம்.
திருப்பி இவங்க நினைச்சாலும் திருப்பி போக முடியாது எகிப்துக்கு, கடல் க்ளோஸ் பண்ணியாச்சு இல்லையா. அப்போ தேவன் தம்முடைய ஜனங்களை வேறுபடுத்துவதில் மிக பிடிவாதமானவருங்கிறத முதலாவது புரியணும். அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40, 41, 2 வசனத்தில் 42 வரும்போது, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். சரிதானே? அது ஒரு செப்பரேஷன். அப்போ தேவனுடைய சொந்த ஜனங்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களிடத்திலிருந்து தேவன் அவரை கண்டிப்பாய் பிரித்து எடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், மற்ற உலக மனிதருடைய எண்ணம் வேறு, சிந்தை வேறு, நம்பிக்கை வேறு, நோக்கம் வேறு. நோக்கம் என்னது? அவிகளுக்கு நோக்கம் என்னது? அது லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பிசாசு சொல்லுகிறான், உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் இந்த உலகத்தின் மேன்மையிலும் உமக்கு தருவேன், என்னை பணிந்து கொள். அப்போ பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களை, உயர்ந்த காரியங்களை நோக்கி ஓடுவதான் உலக மனுஷருடைய அவருடைய நிலைப்பாடு, அவருடைய நிலைப்பாடு. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கும்போது எங்கே அழைக்கிறார்? அது யோவான் 14:2-3 உங்களுக்கு பரலோகத்தில் உன்னதத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அங்கே வாரதுக்கு ரெடி ஆயிருங்க. இல்லையா? அடிப்படையில் ஒன்று, பூமியின் உயரங்களுக்கு ஓடி கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலிருந்து உன்னதங்களின் உயரங்களுக்கு ஓடும்படி தேவன் நம்மை அழைத்தார். அல்லது இயேசு இருக்கின்ற இடத்துக்கு ஓடும்படி நம்மை அவர் அழைத்தார். அதுதான் கொலோசியர் 3:1-2, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலான விளை தேடுங்கள், பூமிக்குரியவளை அல்ல சொல்லியிருக்கு இல்லையா? வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயங்கொண்ட பிதாவாகிய சிங்காசனத்தில் அவரோடு கூட இருக்கிறேன், ஜெயங்கொள்ளுகிறவனையும் அங்கே என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார பண்ணுவேன். சரியா? எபேசியர் 2:7, அவர் நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். எங்கே? ஒன்று உலகத்தில் உயரத்துக்கு போகிறவர்கள், நாம் உன்னதங்களின் பரலோகத்தின் உயரங்களுக்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த ரெண்டும் அடிப்படையில் 2 நோக்கம், 2 திட்டம், 2 ஓட்டம் இல்லையா? அப்படி இதை விசுவாசிகள் புரியணும். என்னத்துக்கு கூப்பிட்டீரு? பல இதில் இப்படி தான் இருக்கேன், உமக்கு பின்னால் வந்தாலும் பெருசாக ஒன்றும் சொல்லக்கில்ல. மற்ற ஆளுவையிலையும் 3 தடவை 4 தடவை உலகத்தை நாட்டை ஆட்சி செய்கிறான், நாங்கள் இப்படி தானே இருக்கோம் அப்படிலாம் தோணிக்கிட்டோம். அப்போ நீங்கள் புரியணும், இல்லை நம்ம உன்னதத்தில் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லை இயேசுவோடு கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அதனால இங்கே இது போதும்னு சொல்லியிருக்காரு. போதும் இல்லையா? இப்போ உள்ள ஒடுக்கம் இருந்தால் போதும், அத்தியாவசியம் போதும் இல்லையா? அதனால் போதும்னு சொல்லியிருக்காரு. இங்கே ஓலைக்கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பிறகு அங்கே நித்தியத்தில் எங்கே இருக்குங்கிறதாக நமக்கு பிரச்சனை இல்லையா? அதனால் இப்படி சொல்லிட்டாரு. அப்போ அது போதும், இது இருக்கிறது போதும் என்ற மனதுடனே கூட தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் ஒன்றும் கொண்டு வரையில, ஒன்றும் கொண்டு போகல, இன்னும் என்னது கிடந்து பரவாயில்லப்படுறதுக்கு இல்லையா? ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? அவன் முதல் விஷயம், உன்னதத்துக்கு செல்லும்படியான அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவர் அதை வேறுபடுத்தி நம்ம எடுக்கிறார். சரி, அப்போது ஒன்று, உன்னதங்களில் உட்கார வேண்டும், அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது, உன்னதரை போல உட்கார வேண்டும். உன்னதரை போல, அதான் ஒன்று யோவான் 3:2 அது என்ன சொல்லுது? அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாக இருப்பான் என்றார். அப்போ இயேசுவை போல இருக்கும்படி, சரிதானே? இயேசுவை போல இருக்கும்படி, இயேசு இருக்கிற இடத்துல இருக்கும்படி நம்ம அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கொஞ்சம் ஆழமாக அதை புரியணும். நம்ம எதற்கு அழைத்தார்? ஏன்னா அவருக்கு சொந்த பிள்ளைகளாக இருக்கணும்ல. அந்த சொந்த பிள்ளைகள்னு சொன்னால் கவனிங்க, என்னுடையவர்களாக இருக்கும்படி, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படின்னு வார்த்தையை படிச்சிட்டோம். அது அதாவது லூக்கா 20:36 மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள், அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதர்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள். சரிதானே? இல்லையா? தேவ தூதர்களை போல சாவாமல் உள்ளவர்கள், இயேசுவின் சரீரத்தை போல இருப்பார்கள். அப்போது உன்னதங்களில் அந்த புதிய வானம், புதிய எருசலேம் சூழ்நிலையில் இருப்பார்கள். புதிய வானம், புதிய எருசலேமிலே புதிய எருசலேம் சூழ்நிலையில் இருப்பார்கள். அவரை போல இருப்பார்கள். அப்போ அவருக்கு சொந்த அந்த லெவலை அடைய வேண்டும். தேவனுக்கு பிள்ளைகள்ங்கிற இன்னொரு வசனம் என்னது? அது வெளிப்படுத்தல் 21:3, பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், இதோ மனுஷருடைய தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர் அவருடைய தேவனாக இருப்பார், அவர்கள் அவனுடைய பிள்ளைகளாக இருப்பார். இப்போ புரியுதா? தேவனும் தேவ பிள்ளைகளுமாய் ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு சூழல், ஒரு தன்மை.
அப்போ இந்த தன்மைக்கு செல்லும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் என்னது? அது 2 தெசலோனிக்கர் 2:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்தார். சரிதானே? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு தேவன் மகிமை கொடுத்தாருன்னு பேதர் சொல்லுவார். அதே மகிமையை அல்லது ஏறக்குறைய அதற்கேற்ற ஒரு மகிமையை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதாய் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமைன்னா பிரகாசம், ஒளி, உடை. அதான் வெளிப்படுத்தல் 19:8 சுத்தம் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி மனவாட்டிக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தம். அவருடைய நீதிகளே, நீதி பிரவர்த்திகள், நம்முடைய நீதிகள், கனிகள், குணங்கள், ஆவிக்குரிய தன்மைக்கு ஏற்றபடி ஒரு பிரகாசம் இருக்கும். அது 1 கொரிந்தியர் 15:40-41 சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரனுடைய மகிமை வேறே, ஒவ்வொன்றும் ஒரு பிரகாசத்தில் இருக்குது. இது மாதிரி மரித்தோர் உயிர்த்தெழுதலும் இருக்க போகிறது. அப்போ ஒரு புதிய நித்திய வாசஸ்தலம், ஒரு நித்திய சரீரம், நித்திய மகிமை, இயேசுவை போல ஏறக்குறைய. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ உலக மனுஷனுக்கு உழைப்பு, அவனுக்கு போக்கு, அவனுக்கு திட்டம், அவனுக்கு பாதை எங்கே போகுது, நாம் எங்கே போகிறோன்னு தெரியுதா? இதை மனசில் வைக்கணும். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவனை போல இல்லையே, இவனை போல இல்லையே, அப்படி இல்லையே, நான் அப்படி தான் இருக்கணும், அவன் வேறு மாதிரி இருக்கணும், நீ வேறு மாதிரி இருக்கணும். இல்லை இல்லையா? அவனை போல இருந்தால் தான் அவனுக்கு வித்தியாசம் இல்லைன்னு ஆயிரும் இல்லையா? அவனை அப்படி தான் நினைக்கிறான், இவனை இப்படி தான் நினைக்கிறான், அவனை அப்படி தான் வளரான்னு வித்தியாசம் இல்லாமல் ஆயிரும். நவர் அவன் வேறு மாதிரி, நீ வேறு மாதிரி, ரெண்டும் வேறு. அப்போ இது விசுவாசிகளுக்கு அறிவு இருக்கணும். நம்ம வாழுகிற உலகத்தில் நாம் வித்தியாசமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது எபிரேயர் 12:1 என்ன சொல்லுது? நம்மை பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட. அப்போ நமக்குன்னு ஒரு ஓட்டம் தனியாக வச்சுருக்குன்னு தானே அர்த்தம். நமக்குன்னு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கு. அது இயேசு இடத்துல போய் முடிகிறது. இயேசுவை போல மாறக்கூடிய ஓட்டம். ஆகவே இது தனித்த ஓட்டம். அதனால் மற்றவன் இந்த உலக காரியங்களெல்லாம் தூக்கி தலையில் வச்சு ஆடிக்கிட்டு நடக்க மாதிரி நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவார். சரிதானே? என்னத்துக்கு வீணான பாரதையெல்லாம் சுமக்க நீ ஒன்று அங்கே இல்லையா போகிற கூப்பிட்டுருந்து? ஏதோ அத்தியாவசியம் இருந்ததுன்னா போயிட்டே இரு. அல்ல இல்லையா? சரி. அப்போ மற்றவனை மாதிரி வீண் பாரத்தை சுமக்காத. பேராசைப்பட்டு உலகத்தில் பாவத்தில் போய் சிக்காத. எப்படி பேராசைப்பட்டு சிக்கனா பாவத்தில் விழ வேண்டியிருக்கான் இல்லையா? ஆமாம், எல்லா இடத்துலையும் போய் நின்னாச்சுன்னா அப்புறம் பல ரீதியில் மாட்ட வேண்டியிருக்கான். அதெல்லாம் தள்ளிக்கிட்டு ஓடு. அவன் தலையில் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். அல்ல இல்லையா? ஒன்றற்ற தள்ளிக்கிட்டு ஓடு, தவிர்த்து ஓடு. உங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் பரிசுத்தவான்கள் ஓடனா வேணும். தள்ளி விட்டு ஓடு, போட்டுக்கிட்டு ஓடு. இதை சும்மா சுமக்காத. ஒரு அளவுக்கு வேணும் கடமை. ஆண்டவரே இது தேவையில்லாத பாரு, எனக்கு வேண்டாம், எனக்கு விடுதலை தரவன்னு கேட்டு பரலோகத்தை பார்த்து ஓடு. சரி. அப்போ ஆமாம், உலகத்தில் இப்போ நிறைய பேர் உலகத்தில் முழுக்கி பிறகு சுமக்க முடியாமல் பிரசங்கியாரே செபிக்கணும். நாங்கள் என்ன செய்யுது? ஒன்று இங்கே போகிறோம் இல்லையா, கூப்பிட்டுருந்து இங்கே இல்லையா போனோம், இதெல்லாம் தூக்கி தலையில் வச்சுட்டு கிடக்க. ஆண்டவருக்கு பின்னால் போ, தகுதியானது மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டே இரு. ஆபிரகாமும் லோத்து சேர்ந்து தானே வந்தாவலாம். ஆமாம், ஒரு இடத்துல வந்தோடனே ஆபிரகாம் கர்த்தர் சொல்கிற ஏன்னா போக இடம் என்னன்னு தெரியாது. அவர் அங்கே போனால் இங்கே போனால் சுற்றிக்கிட்டே நடக்கார். அப்போ நான் நினைக்கிறேன் லோத்துக்கு ஒரு சங்கடம், இந்த மனுஷனுக்கு பின்னால் இறங்கி வந்துட்டோமே, எங்கே போகிறான்னு லெக்கில் விலை இல்லாமல் அந்த ஆள் போகிறாரு. இப்போ அங்கே என்ன இல்லாரு, அடுத்தது இங்கே என்ன இல்லாரு, இப்படி போகிற நம்ம நினச்சிருக்க கூடும், மனசில் நினச்சிருக்க கூடும் நினைக்கேன். பிறகு தான் மந்தை மேய்ப்பவர்கள பிரச்சனை வந்தோடனே அவன் பிரச்சனை மூட்டி விட்டானோ இல்லை பிரச்சனை வரவனு காத்திருந்தானோ நமக்கு தெரில. ஆபிரகாம் சொல்கிறான் கூப்பிட்டு, டேய் நமக்குள்ளே சண்டை வேண்டாம், நீ அங்கே வலது பக்கம்னா நான் இடது பக்கம் போகிறேன். அப்போ லோத்து என்ன சொல்லியிருக்கணும்? வேண்டாம், நம்ம சேர்ந்து தானே புறப்பட்டு வந்தோம், கடைசி வரை சேர்ந்தே சாவோம் சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அவன் எப்போன்னு காத்துட்டு இருந்திருக்கான். அப்படியா விஷயம்? முதல்ல நான் தெரிந்தெடுக்கேன். அங்கே பார்த்தான் சோதம் குமாரா பட்டணம் எகிப்தை போல் செழிப்பாக இருந்து நல்ல புல், நல்ல செழிப்பு பிரம்மாண்டமாக இருந்து அவன் தூரத்துலேருந்து பார்த்தான். சரி நமக்கு அதான் கொள்ளலாம், சரி நான் போகிறேன், டாட்டா பை அவன் அந்த பக்கம் போயிட்டான் இல்லையா? செழிப்பை பார்த்து அங்கே போயிட்டான். ஆபிரகாம் சொன்னது வாக்கு தவறையில். அவன் அங்கே போனால் இவர் மறுபக்கம் போனோம். அது எங்கே வனாந்தரத்துக்கு போய் முடித்தாலும் வாக்கு தவறப்படாது இல்லையா? அவன் போகிறான் இறங்கி. ஏன் போகிறான்? அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்ல அவர் கூப்பிட்டாருன்னா அவருக்கு பின்னால் போனால் எல்லாம் சரிதான் இருக்கும். அந்த விசுவாசம் இல்லையா? அதான் விசுவாசிகளும் தகப்பண்ண பேர். இவன் எந்த பக்கம் போயாச்சு, அவன் அந்த பக்கம் போயாச்சு. நாட்கள் போயிட்டு இவன் அங்கே போய் நல்ல செழிப்பாய் பட்டணத்துக்குள்ளே போய் வீடெல்லாம் வாங்கியிருக்கான். வீடெல்லாம் வாங்கி எடுத்து நல்ல செட்டில் ஆகிட்டான். செட்டில் ஆனால் அந்த பட்டணமோ பாவம் நிறைஞ்ச பட்டணம். எப்படி?
பணம் இருக்குது, செழிப்பு இருக்குது. உலகம் அப்படி தானே இருக்குது. பணம் இருக்குது, கோபுரம் இருக்குது, செழிப்பு இருக்குது. எல்லா பாவம் அங்கே தானே இருக்குது. பட்டணங்களில் போங்க, நீங்கள் எல்லாம் தெரியும். இவனுக்கு சமாதானம் கிடையாது. இப்போ ஆபிரகாமை விட்டு வந்த பிறகு இவருக்கு சமாதானம் போயிடுச்சு. எல்லாம் இருக்குது, சமாதானம் தான் இல்லை. எல்லாம் இருக்குது, என்ன இல்லையா? அது ஒன்று தானே வேணாம். இப்போ அது ஒன்றும் இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. சமாதானம் இல்லைன்னா அப்படியே வாதிக்கப்பட்டு கொண்டு இருந்தான். அப்படி தானே வசனம் இருக்குது. ஊருக்குள்ளே இருக்கல, அந்த ரோட்டங்கரையில் வந்து உட்காந்துருக்கான் இல்லையா, தெரு வாசலில் இருந்தான். இந்த தேவதூரில் போகும்போது அப்படி தான். பிறகு அவர் சொன்னார், டேய் இப்படி இருக்குது, லட்சணம் கட்ட இடத்துல வந்து சேர்ந்துட்ட, இதை நாங்கள் அழிக்க போகிறோம், உனக்கு யார் யார் இருக்கா கூப்பிடு அப்படின்னு மருமக்களை கூப்பிட்டா அவனு ஒரு தினம் வரல, அது வேற விஷயம். பிறகு சரி நீ அது ஓடி போடான்னா போகிறது மாதிரி இல்லை. எப்படி போகிறது? இங்கே தான் நிலையான அசட், ஆமாம், சொத்துக்கள்லாம் நிறைய கிடக்கு, வீடு ஆடு மாடு இதெல்லாம் போட்டுட்டு ஓடுதுக்கா, கொள்ளாமே நடக்காது. அவன் சொல்கிற ஆபத்து வரப்போது. பிறகு அவங்களுடைய கரங்களை பிடிச்சு இழுத்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியாட்டம், ஓடி தப்பிடு, இந்த பக்கம் வந்து காண பரிசரத்தை நின்று காணறது இல்லை எங்கே പറയുന്ന പോലെ ஓடி தப்பிடு, என்னால் ஓட கிடையாது, அடுத்த பிரச்சனை, நான் இந்த மலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு அது. ஆமாம், அப்படி சொல்லி மலைக்கு ஓடி போனா நான் பட்டணத்துக்கு போகிறேன். ஓகே, மலைக்கு போடான்னா, ஏன்னா அந்த பட்டணத்தையும் அழிக்கணும், அதாகம் பிரச்சனை. இவர் இதில் நான் அங்கே போயிட மாட்டேன். சரி சரி போ, அதை உனக்காக வேண்டி விட்டு வைக்கிறேன். அப்படி திரும்பி வாடினா அந்த பொம்பளை ரிட்டர்ன் அடிச்சிருக்கு. திரும்பி பார்த்தான்னாக்க எழுதிருக்கு, திரும்பி பார்த்தா இல்லை ரிட்டர்ன் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம், அல்ல இல்லையா? ஆமாம், அவன் ரிட்டர்ன். மற்றது மூணம் இழுத்து வாரி எங்கே போச்சு, நேரம் விடியக்குள்ளே அக்கினி விழுந்துட்டு இந்த அம்மா ஒப்புத்தோடு ஆச்சு. லோத்தும் பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் வெறுங்கையோட இல்லையா ஓட்டான், ராத்திரியா நேரம் விடியக்கு முன்ன, அல்ல இல்லையா? அப்போ ஆபிரகாமுக்கு கூட வந்த வாக்குத்தத்தம் பெற்ற தேவ தரிசனம் பெற்ற மனுஷனோடு வந்த மனுஷனாக்கும், அல்ல இல்லையா? எல்லாம் வந்த மனுஷன் பாதியில் அவனுக்கு என்னமோ ஆகி அப்புறம் ஒன்றும் இல்லாமாச்சு, அல்ல இல்லையா? அப்போ தள்ளி விட்டு ஓடக்கிடவோம்னு சொன்னால் புரியுதா? எல்லாம் கொண்டு போனோம்னு நினச்சா சிலவள் இப்படி மாட்டிக்கிடான். சரி, இப்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், அழைப்பை விளங்கி கொள்ள வேண்டும். அதுக்காக வேண்டி பிரித்து வேறுபடுத்தி தெரிந்து ஓகே நம்ம எடுத்தார். இதுதான் முதல் அடிப்படை. நீங்கள் வியாதியில் வந்திருக்கலாம், பிரச்சனையில் வந்திருக்கலாம், ஏதோ வழக்கியல் ரீதியிலான ஒரு நன்மை பெனிஃபிட்டுக்காக தான் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களை அப்படி தான் இழுத்துட்டு வந்திருப்பாரு, இல்லைன்னா வரமாட்டீங்கல்ல, அப்படி தான் கொண்டு வந்திருப்பாரு, அது வேற. ஆனால் கொண்டு வந்தது வியாதி சுகமாக்குறதுக்கு அல்ல, உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு கொண்டு வரல, அவர் வேற ஒரு காரியத்துக்கு கொண்டு வந்தார், அல்ல இல்லையா? இப்படி முட்டாயை வாங்கி கொடுத்து கொண்டு வந்தார், அல்ல இல்லையா? சரி, இப்போ வந்து அடுத்த காரியம் சொல்லுவார். இனி நான் அதாவது அது யோவான் 10:10, நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஜீவன் இல்லாமல் இருந்ததுனால தானே வந்திய, உங்களுக்கு ஜீவனை உண்டாக்கும்படி வந்தேன், நான் ஜீவனை உண்டாக்குறேன். இப்போ ஜீவன் வந்திருக்கு இல்லையா? சரி, நீ இதோட இல்லை, இதை நித்திய ஜீவன் ஆக்கணும். எப்படி? நித்திய ஜீவன் ஆக்கணும் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அப்போ தான் இதெல்லாம் சொல்லுவார். இதுக்காக கூப்பிட்டேன், நீங்கள் இதை அழைப்பை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொண்டு அதற்கேற்ப எனக்கு உகந்தவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். இதுதான் சப்ஜெக்ட், அல்ல இல்லையா? அழைப்பு நல்லது, ஒரு புரிஞ்சிட்டீங்க. எதுக்கு இப்படி கிடந்து மெனக்கட்டு, வேறு சபை இல்லையா, வேறு காரியம் இல்லையா, இப்படியே கிடந்து இப்படி கொண்டு போகிறாருன்னா அவர் அது கொண்டு வந்தார், வேற ஒரு நோக்கத்தை கொண்டு வந்தார், அதுக்காக கொண்டு வர்றார். சரி, இப்போது அந்த அழைப்பை சொல்லிவிட்டு நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 10லேருந்தே படிக்கணும். விசுவாசிகளாகி உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ பரிசுத்தமோ நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி. அப்போ என்ன புரிகிறோம்? தேவனும் சாட்சி. அப்போது எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், எவ்வளவு நீதியாக நடக்கணும், எவ்வளோ பிழையின்மையுமாய் நடக்க வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கிறோம். 11ஆம் வசனம், மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய், தகுதி உள்ளவராய், யோக்கியன்மாராய், அர்ஹதை உள்ளவராயிட்டு ஜீவிக்கின்றது அவசியமான. அப்படியே நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தி சொன்னோம், தேர்தல் சொன்னோம், எச்சரிப்பு சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே, அல்ல இல்லையா? சரியா? மற்ற ஆளுள்ள மாதிரி ஓடிடாத, அவர் அழைச்சவர் இப்படிப்பட்டவர், நம்ம அது எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படி தான் புத்தி சொல்லி உங்களை நடத்தணும். அழைத்த தேவனுக்கு தகுதி உள்ளவர்களாய் நடக்கணும். இப்போ அடுத்த விஷயம் என்னது? அழைத்தார். இனி அழைப்பின் தன்மையை கொஞ்சம் பார்த்தாச்சு. அடுத்தது இந்த அழைப்புக்கேற்ப நடந்து கொள்ளுதல். எப்படி அழைப்புக்கேற்ப? ஆமாம், நடந்து கொள்ளணும் இல்லையா? வித்தியாசம் வேண்டாமா? எபேசியர் 4:17 அங்கே என்ன படிக்கிறீங்க? மற்ற பிரஜாதியார் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி எப்படி முன்காலத்தில் இருந்தீங்க? 4:17
ஹல்லேலூயா. ஆமாம், மற்ற புறஜாதியார் தங்கள் வீணான சிந்தையில், அது என்ன வார்த்தை வருதுன்னா, கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நடவார்கள். அவர் புத்தியிலே அந்தகாரப்பட்ட புத்தி கிடையாது, அதெல்லாம் இருக்குது, இருதய கடினம் இருக்குது, புத்தி அது என் நாறுது மணக்கும் தெரியாது இல்லையா, ஊர்காட்டு பாஷையில் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் அப்படி நடக்குது. அது பண்ணுற மாதிரி நடக்க முடியும் அல்ல இல்லையா. அப்போ அதனால மற்ற பிரஜாதி நடக்க மாதிரி நடக்கப்படாது. ஏன்? உங்களை பிரித்து எடுத்திருக்கிறது, வேறுபடுத்தி எடுத்திருக்கிறது, சரிதானே? அது எப்போதும் மனசில் இருக்கணும். நான் பிரித்து எடுக்கப்பட்டவன், தெரிந்து எடுக்கப்பட்டவள், வேறுபடுத்தப்பட்டவள். நீ எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் இங்கே வெள்ளை கட்டிகிட்டு இருக்குதிய, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் எப்படி போவிய? அங்கே வந்து பார்த்தாலே தெரியும் அல்ல இல்லையா. அப்படி எல்லாம் நடந்துட்டோன்னு தெரியப்படாது பாருங்க. எங்கே போனாலும் அதுக்குள்ளே ஒழுங்க கடைப்பிடிக்க ஒரு தைரியம் வேண்டாமா? பின்ன உங்களுக்கு ஆவி என்னத்துக்கு, வசனம் என்னத்துக்கு? மற்றவனே சில வேலை ஒழுங்காக நடக்கான், நமக்கு அந்த லட்சணமும் தெரியலை. சரி, அப்போ இனி நடவாதே, முன்பு நடந்தீர்கள், அறியாமையினால் நடந்தீர்கள். அதை பேதுரு சொல்லும்போது அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் ஒன்றாமது இது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பாதி முக்கால் கால் அப்படி சொல்லலை இல்லையா, எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள்னு சொல்லிவிட்டு அது 1 பேதுரு 1:14-15 வசனம். இங்கே இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தை அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல. நல்ல கவனிங்க, இது கத்தோலிக்க பரிசுத்தம் இல்லை, சிஎஸ்ஐ பரிசுத்தம் இல்லை, பெந்தைகோஸ்தை பரிசுத்தம் இல்லை, கிறிஸ்தவ மார்க்க பரிசுத்தம் பற்றி பேசலை. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல அல்ல இல்லை. அப்போ தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம், ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம் இது மனசில் இருக்கணும். நான் ஏன் அந்த கூட்டத்துக்கு போகிறேன், அதற்கேற்ற பரிசுத்தத்தில் இருக்கேன். நான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஏசுநாதர் இருக்க இடத்துக்கு போனோன்னா அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் பிடிச்சி போச்சா? சரி, அப்போ இயேசுக்கு ஏற்ற பரிசுத்தம் அது ரொம்ப நுட்பமானது. இன்றைக்கி அது உலகத்தில் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு தங்கள் மரபுகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. இல்லை, நான் இயேசுக்கு ஏற்ற பரிசுத்தமாக இருக்கிறேன் அல்லது பிரயாசப்படுகிறேன் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்க முடியலை. சரி, அப்போ இயேசுக்கேற்ற பரிசுத்தம், அவர் விரும்புகிற அழைத்த தேவனுக்கேற்ற பரிசுத்தமாக இருக்க ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நம்ம மற்ற பிரஜாதிகள் வீணான சிந்தையில் நடக்கிறாங்க, அதுபோல் நீங்கள் நடக்கப்படாது, வித்தியாசம் தெரியணும். இப்போ பிலிப்பியர்கள் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கிறோன்னா, கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் மாசற்ற பிள்ளைகளாக தேவனுடைய 1:15 கோணலும் மாறுபாடு உள்ள சந்ததி நடுவில் குற்றமற்றவர்கள் கபடற்றவர்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் முறமுறப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் இப்படி தான் இருக்கணுமோ, இப்படி தான் செய்யணுமோ, மற்றவி அப்படி இல்லையோ, அந்த விசுவாசி அப்படி இல்லை, இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு பேச்சு? ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா போயிட்டே இரு அவருக்கு பின்னால் அல்ல இல்லையா. ஆமாம், இயேசுநாதருக்கு பின்னால் போயிட்டே இரு, அப்போ சில அஸ்திபாரத்தில் போயிட்டே இரு, ஆவியானவர் நடத்துகிற பாதையில் போயிட்டே இரு. சரியா? இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவில். பழைய ஏற்பாட்டில் நம்ம இஸ்ரவேலரில் பார்த்தோம், அவங்கள பிரித்து கொண்டு வந்து ஒரு தனி சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டார். வனாந்திரத்தில் வச்சு இதெல்லாம் படித்து கொடுக்குறார். படித்து கொடுத்துட்டு கானானுக்குள்ளே அனுப்புகிறார். கானானுக்குள்ளே அனுப்பும் போதும் அது லேவியராகமம் 18:1-2 வசனத்தில், நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தாருடைய செயலின்படி செய்யப்படாது, நீ போய் சேருகிற கானான் தேசத்தாருடைய குடிகளின்படி செய்யப்படாது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளையின்படி நீ நடக்கணும். சரியா? இது ரெண்டையும் செய்யப்படாது. விட்டதும் வாழ்ந்த பிறந்த இடத்தையும் செய்யாத, புகுந்த இடத்துக்கு போலையும் போகாத, நான் படிப்பிச்சது ரீதியில் போச்சுரு தானே அப்படின்னு நடத்துகிறார். இப்படி தான் நடத்தி விடுறார். அப்புறம் கானானுக்குள்ளே நடத்தும்போது சொல்லிட்டார், அந்த ஜாதிகளை எல்லாம் அழிச்சிட்டு அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும். அதான் அதுக்கு அவங்களுக்கு சிஸ்டம். இங்கே வேற காரியம் இருக்கப்படாது, தேசத்தை தீட்டுப்படுத்தப்படாது, நான் லாவுகிற கர்த்தர் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு தனி தேசம், ஒரு தனி என்வாரன்மெண்ட், வேற யாரும் வேற ஒரு சூழ்நிலையோ ஒரு காரியங்களோ உள்ள வர முடியாது. ஆனால் இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னா, கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவில் இந்த வேறுபாட்டை கவனிக்கணும். அல்ல இல்லையா? கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததிக்கு நடுவுலையாக நம்ம இருக்கிறோம். இந்த விழிப்பு எப்போதும் இருக்கணும். சுற்றி இருக்கவிய கோணல் மணலாக இருக்காங்க, விசுவாசிகளாக்கும் பிரஜாதிகளாக்கும் வீணான சிந்தையில் நடக்கிறவர்களாக்கும். நான் அப்படி நடந்துடப்படாது. எப்போ பார்த்தாலும் ஒரு அலர்ட்னஸ் அல்ல இல்லையா, ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். நீ வேற, நான் என்ன அண்ணன் தம்பியாக இருந்தாலும் மாமா மச்சினனாக இருந்தாலும் நீ வேற நான் வேற. எத்தனை கோடி பேர் ஒரு கல்யாண வீட்டில் நீங்கள் நிறைய பேர் கூடினாலும் சாத்தானுக்கு அவனுக்கு பிள்ளைகளையும் தெரியும், தேவ பிள்ளைகளையும் தனியாக தெரியும். அல்ல இல்லையா? நுட்பமாக தெரியும். ஆமாம், ஒரு சம்பவம் முன்னால் வருது சொல்லட்டான். நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன், ஒழியத்துக்கெல்லாம் வந்துட்டேன், வருஷங்கள் ஆயிடுச்சு. எனக்கு என்ன 3 மாதம் மூத்த எனக்கு ஒரு பெரியப்பாமா ஒரு அண்ணன் உண்டு.
அப்போ நான் வந்து ஆண்டவருக்குள்ளே வந்த காலத்திலே இதெல்லாம் பேசி 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 நான் படித்ததெல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருப்பேன். அப்போமே கொஞ்சம் அதிக பிரசங்கி தான் சொல்லிகிட்டு இருப்பேன். அந்த நாட்களில் என் செய்தியை கேட்ட ஒரு ஆள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்போ கிருபாசன சொந்தக்காரன் தான், கிருபாசன சபையில் சென்ட்ரல் பாஸ்டராக இருக்கார். இவரும் அதே காலத்துலேருந்தே பழகினவர் தான். ஆனால் சண்டை பிடிக்க மாட்டாங்க, யாரும் என்கிட்ட எதிர்த்து பேச மாட்டாங்க. அப்படியே காமாக என்ன கூட வருவாருங்க, எல்லாம் பழக்கம் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் காலம் போச்சு பாருங்கள். திடீர்னு ஒரு நாள் நான் ஒரு சொப்பனம் பார்க்குறேன். ஒரு சொப்பனம், நானும் அந்த அண்ணனுமா ஒத்த அடி பாதையில் நடந்து போயிட்டுருக்கோம். சொப்பனம் எப்படி இருக்குது, போயிட்டுருக்கோம். எதிரில் கொஞ்சம் குண்டர்கள் வர்றாங்க, கம்பு தடியெல்லாம் வச்சுருக்குறாங்க. அவங்க எங்களை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த குண்டர் படைக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அவன் சொல்கிறான், ஏய் நிறுத்துங்க நிறுத்துங்க, ஸ்டாப் ஸ்டாப். என்ன காட்டி சொல்கிறான், இவன் மேலே கை வச்சிடாதுங்க, இவன் மேலே கை வைக்கிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது, உரிமை கிடையாது. என் அண்ணன் கூட வந்தான் இல்லையா, அவன்கிட்ட இவனை என்ன வேண்டாலும் செய்யுங்க. சொப்பனம் முடிஞ்சிட்டு நான் காலையில் எழும்பிச்சனாலே இப்படி ஒரு விசித்திரமான சொப்பனம் பார்த்தேன். என்ன தொடப்படாதான், ஒன்று என்ன வேண்டாலும் செய்யலாமா, கொஞ்சம் கவனமாக நடந்துக்க சொம்மண்ணு, இவ்வளோ தானே முடியும் நமக்கு. பார்த்தா அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு, அவனுக்கு பயலுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு, வெளிநாட்டுக்கு போய் உடனே திருப்பி வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு ஓடி சாடி எல்லாம் வந்து எனக்கு ஞான ஸ்நானம் எடுக்கணும், எனக்கு ஏற்பாடு பண்ணணும்னு என்னை சுற்றி சுற்றி வந்தான். நான் ஒரு சபையில் கூட்டிகிட்டு போய் எல்லாம் சொல்லி எடுத்து அன்றைக்கி ஞான ஸ்நானம் பண்ணுறதுங்க நான் தான் பண்ணினேன். அவன் கூட்டிகிட்டு போனேன். அப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு சொன்னேன், இப்போ ஞான ஸ்நானத்துக்கு வந்திருக்கிறவர் தன்னுடைய சாட்சியை சொல்லணும்னு சொன்னேன். இவன் எழுப்பி நின்று பேசுகிறான். கர்த்தர் நிறைய காரியம் இடத்துல ரொம்ப காலமாக பேசினார், நான் கேள்விப்படியலை. கர்த்தர் எனக்கு நிறைய அடி தந்தார். எப்படியா, அவன் தான் சொல்லுவான், கூடயே நடப்பான். அப்போ கூட இதை சொல்லலை, கர்த்தர் எனக்கு அடி தந்தாருன்னு. அங்கே சொல்கிறான், எனக்கு நிறைய அடியெல்லாம் தந்தார், இனி இப்படி இருக்கப்படாதுன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டேன்னு சொல்லுறான். இல்லையா, சரி. அப்போ சாத்தானுக்கு தெரியுது யாரை தொடணும் யாரை தொடப்படாதுன்னு. சரியா, தெரிந்து கொள்ளப்பட்ட விட தொடப்படாது, அது வேற, அதுக்கு அதிகாரம் வேறு, மற்ற ஆளுகளை தெரியும். சரி, அப்போது நம்ம தேவ பிள்ளைகளாய் கோணலும் மாறுபாடுள்ள சந்ததி நடுவிலே வாழுகிறோம். அப்போது கேள்வி இருக்குது, நமக்கும் ஒரு தனியாக ஒரு சிஸ்டம், ஒரு தேசம், ஒரு சூழ்நிலை தந்துருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்கோம். நம்ம பட்ட அந்த கோணி மணி கிடக்கக்கூடிய ஆளுகளுக்குள்ளே கொண்டு வச்சு போட்டார். ஒரு பிரச்சனை தான் இல்லையா, பல சூழ்நிலையிலேருந்து வர்றோம். அது இப்போ வந்து சந்தோஷமாக இருக்குதுயே, சரி வீட்டுக்கு எப்போ போயிடலான்னு சந்தோஷம் தான். வீட்டுக்கு போனோம்னாலே சிலருக்கு சங்கடம் தான், அங்கே நரகமாக இருக்குது, இருட்டாக இருக்குது இல்லையா, அங்கே உள்ள சூழ்நிலையெல்லாம் வேறு. அதனால் பழைய காலம் அப்படி தான், ஜப வீட்டில் வந்து படுத்துக்கிடுவாங்க. சரியா, இப்படி எல்லாம் இருக்குது. அப்போ கோணி மாணியான சூழ்நிலையில் வச்சு போட்டாரேன்னு வருத்தம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவங்களுக்கு செய்யாத ஒரு காரியத்தை நமக்கு செஞ்சுருக்காரு. அது என்ன செய்யிருக்காருன்னா, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்பியிருக்கிறார். இல்லையா, நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிற தேற்றரவாளனாய், திடப்படுத்துகிறவராய், பலப்படுத்துகிறவராய் அவர் உள்ளே இருக்கிறார். அதனால தான் சீசர்கிட்ட சொன்னார், இந்த பரிசுத்தாவின் வல்லமை படுறதுக்கு வேணால் ஓடிடாதீங்க, உங்களால் நிற்க முடியாது. ஏன் கோணிமணி கிடக்க இடத்துல போவீங்க, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புற மாதிரி போனோம், நீங்கள் நின்றுட மாட்டீங்க. இந்த வல்லமை, அப்போ நமக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை தந்து பலப்படுத்தி தான் அந்த சந்ததிக்கு நடுவில் வச்சுருக்கார். இப்போ சரிதானே, சரி, ஓகே. அப்போ நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள்ங்கிற உணர்வில் இருக்கணும். தேவனுடைய ஆவியை பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன் பழைய ஏற்பாட்டிலே அப்படி தான், அவன் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நான் அபிஷேகம் பெற்றவன், கர்த்தருடைய அபிஷேகம் என்னிடத்துல இருக்குது, நான் அங்கே வர முடியாது, நான் இல்லைன்னா அந்த சூழ்நிலைக்கு இது எனக்கு ஒத்து வராது. இல்லையா, நான் வேற, நீ வேற. ஆமாம், அது பழைய காலத்தில், முந்தின காலத்துல எல்லாம் தெரியும். இந்த மாதிரி சபையோட அனுபவம் உள்ளவங்களை பார்த்து குடும்பக்காரர்களே சொல்லுவாங்க, அவங்கள கூப்பிடாண்டா அவங்க வரமாட்டாங்க. இல்லையா, அவங்க வரமாட்டாங்க, அவங்க வேறன்னு அவங்க மனசிலாக்கி வச்சுருந்தாங்க. இன்னைக்கு சூழ்நிலை மாறிட்டு. சரி, எப்படியோ நீங்கள் அதை ஞானமாக அதை ஹேண்டில் பண்ணணும். சரி, இப்போ தேவனுக்கு உகந்தவர்களாய், அழைத்தவர்களுக்கு உகந்தவர்களாய் வாழ வேண்டிய ஒரு முக்கியமான கடமை இருக்குது. இதை நீங்கள் மனசில் கொள்ளணும். அப்போ நம்முடைய கடமை அழைத்த ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் அடிச்சோட்டில் நடக்க வேண்டியதானே தவிர மற்றவன் என்ன சொல்லுவான், என்ன நினைக்கான், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இல்லை, என்னுடைய ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார், என்னை அழைத்தவர் என்ன நினைக்கிறார், அதுதான் நமக்கு பிரச்சனை. இப்போ மனுஷர் இப்போ உலகத்தில் வாழும்போது நம்ம அதாவது பேதுருவிட்ட ஆண்டவர் சொல்வார், நீ தேவனுக்கு ஏற்றவிலை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவிலை, ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்ல, சிலுவைக்கு போகிற விஷயத்துக்கு பற்றி எதிராக பேசுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நாம் வாழுகிற உலகத்துக்கு ஏற்ப, மனுஷருக்கு ஏற்ப வாழும்போது நம்முடைய சிந்தையும் அப்படி போகுதில்லை, அதுக்கு ஏற்ப சிந்தை ஈர்க்கப்படுதில்லை. என்ன செய்யுது பிரசங்கியார்? ஒரு இடத்துல நான் பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். அங்கே திடீர்னு 2 பொம்பளைகள் வந்திருந்தாங்க. அவங்க சென்னையில் அங்கே ஏதோ ஊழியம் செய்கிறாங்களாம்.
சரி, இங்கே என்ன அந்த பாஸ்டர் அனுப்பியிருந்தார், அங்கே பாஸ்டர் கிடையாது, நீங்கள் போய் அதை நடத்திட்டு வாங்க. ஸோ அவங்க ஏதோ சொல்லணும் பேசணும்னு அந்த ஊழியக்காரி சொன்னனால நான் அலோவ் பண்ணோம். அதில் ஒருத்தி கொஞ்சம் நகையெல்லாம் போட்டிருக்கா. அவள் சொல்கிறா, நாங்கள் இந்த இடத்துல இப்படி இருக்கோம், அங்கே உள்ள சூழ்நிலை இப்படி இருக்குது, அதனால நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன சமாளிப்பை சொல்லி ஏதோ சில காரியம் சொல்லிட்டு உட்காந்து அப்புறம் நான் பிரசங்கம் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய தெளிவான வழியில் முறையில் இருக்கும்படி தேவன் நமக்கு ஒரு பலனை கொடுத்துருக்கிறார். அல்ல அந்த பலத்தில் தான் நிற்கணும். உங்களுக்கு அந்த பலம் இல்லை, அந்த அறிவு இல்லை, அதில் அந்த உங்கள் அழைப்பை பற்றி ஒரு தெளிவு இல்லாதனாலே ஆக்கும் தலையை காட்டி வாழை காட்ட போறிய, இல்லைன்னா உறுதி வந்துடும். இல்லையா, நமக்கு தான் நான் யாருன்னு தெரியும், நான் எங்கே போகிறேன்னு தெரியும், நீ எங்கே போகிற நான் எங்கே போகிறான்னு தெரியும். பின்ன நம்ம அதை அசைய என்னத்துக்கு? இல்லையா, ஒரு பலம் வந்துடும் இல்லையா, உறுதி வந்துடும். இல்லை, அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி வசனத்தில் பார்த்துடுங்க. அவையால் எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்குள் எங்கே கர்த்தருக்கு வெளியே படுகிற பாட சொல்லலை, கர்த்தருக்கு வெளியே போய் பாடுபட்டுட்டு அழுது ஒழிச்சிட்டு நடக்கிறத பற்றி இங்கே பேசலை. கர்த்தருக்குள், கர்த்தருடைய சித்தப்படி தேவ ராஜ்யத்துக்கு என்று கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராது என்று அறிந்து நீங்கள் என்ன செய்யணுமா? உறுதி மேலும் மேலும் உறுதி அசையாதவர்களாக கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெறுகிறவர்களாக இருப்பீர்களாக. தெளிவாயிரு, விசுவாசிகள் தெளிவாயிரு. பிள்ளைகளுக்கு இதை தெளிவாக சொல்லு, இதுதான் டிஃபரன்ஸ், உனக்கு எது வேணும், தட்ஸ் ஆல். அங்கே ஒன்றும் நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், நான் ரொம்ப சொல்லுவேன், உனக்கு என்ன மிஞ்சி போனால் அவன் செத்து போனால் ஒரு 2 மலர் வளையத்தில் வேண்டிட்டு வருவான். எங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார், மரண பரியந்தம் உண்மையாரு ஜீவ கிரீடத்தை உனக்கு தரும். பிள்ளைகள்கிட்ட சொல்லு, உனக்கு மலர் வளையம் வேணுமா ஜீவ கிரீடம் வேணுமா, 2ல் 1 தெளிவாக முடியும். தெளிவாக இல்லை, ஒழுங்காக தான் போகிறோம், ஒன்றும் பிரச்சனை. இன்னும் படம் காட்டுறதெல்லாம் படம் காட்டி மண்டல வைப்பான், அவ்வளோதானே இவங்க படம். எங்களுக்கு படம் அதுக்கு பிறகு தான் ஆரம்பிக்கும். அவட நமக்கு நோக்கம் இல்லை, எங்கே இல்லை வரைகின்றது. சரி, எங்களுக்கு ஒரு காரியம் இருக்குது, உனக்கு என்னடா இருக்குது, இதை வச்சுட்டு இந்த ஆட்டம் போடுறா. நாங்கள் நித்தியத்தை குறித்த நம்பிக்கையோட எவ்வளோ ஆடி இருக்கணும். ஆனால் அடக்கமாக நடக்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அடக்கமாக தாழ்மையாக நடக்கிறதுல காட்டாமல் அப்படி நடந்துவிடுவோம், பிச்சைக்கார மாதிரி பைத்தியக்கார மாதிரி நடந்துவிடுவோம். ஆமாம், அப்போஸ்தலர் அப்படி தான் நடந்தாங்களாமா, அப்படி சொல்லியிருக்குல்ல 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரமாக. அது அப்போஸ்தலர் எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார் இல்லையா. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா 1 கொரிந்தியர் 4:9. எங்களுக்கு தோன்றுகிறபடி அப்போஸ்தலர் எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களாய் கடைசியாக காணப்பட பண்ணினோர். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவ புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வர பசி உள்ளவர்கள், தாகமுள்ளவர்கள், நர்வாணிகள், கொட்டுண்டவர்கள், தங்கமிடல் இடமில்லாதவர்களாக இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை போல எல்லாரும் தொடை போடுகிறோம், அழுக்கை போல ஆனோம். யாரு? இயேசுனுடைய ஊழியத்தில் முதல் தரமானவர்கள். அது 1 கொரிந்தியர் 12:28 முதலாவது சபையில் அப்போஸ்தலரை வைத்தார், பிறகு மற்ற ஊழியக்காரில் வச்சார். அந்த ஊழியத்தில் முதல் தரமான ஊழியக்காரர்கள் எப்படி இருந்தாவலாம் சரிதானா? அப்படி அசையவே இல்லை. போங்கடா, இது மண்ணில் கொண்டு வைக்க தானே, எங்களுக்கு மகிமை இதுக்கு பிறகு தான் இருக்குது. இது போல தான் அதே மாதிரி தானே நமக்கும் நம்மையும் ஆண்டவருக்குள்ளே நடக்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும், நினைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். நம்ம அதை வேண்டாம், அசைய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சிரிச்சிட்டு போங்க, பரவ நாங்கள் சிரிப்போம், நீங்கள் அழுவீர்கள், பரவ இல்லையா. அந்த உறுதிப்பாடு இருக்கணும். அதுக்காக விசுவாசின்னு பேர். அப்படியே நீங்கள் பிள்ளைகளை பழக்கணும், மற்றவங்களை பழக்கினா இல்லையா அந்த நிச்சயம் வரும். இப்போ அதெல்லாம் எல்லாம் விட்டுருவாவ. இதெல்லாம் இப்போ சொன்னால் ஆளுவ கூட்டத்துக்கு வர மாட்டாவலாம், வராட்டா போட்டு தெரிந்து கொண்டப்பட்டவர்கள் வருவார். இடுக்கமான வாசல் சிலர்னு சொல்லியாச்சு, பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் வரான்னு சொல்லியாச்சு. பின்ன நீங்கள் என்னது கவலைப்பட போறிய? அவர் இழுக்காத ஆளில் கொண்டு வச்சா அது குத்தம் கொடையும் சட்டையை கிழிச்சோம் வில்லங்க உண்டாக்கிட்டு போவோம். அதுதானே உண்மை. அமைதி ஹம்பிளாக இரு, கர்த்தர் கொண்டு வந்தால் நிற்கும், அவர் நடத்தினா நிற்கும், ஓடினாலும் திருக்கி கொண்டு வருவார், அங்கே ஓடி வளர்ச்சி கொண்டு வந்து கொண்டு அங்கே உட்கார வைப்பார். சரி, அப்போது இது நல்ல ஸ்டெடியான ஒரு விஷயம், உத்தரவாதமான ஒரு விஷயங்கிறத அறிஞ்சிருக்கணும். சரி, அப்போ உறுதியாக இருங்கள், அசையாதவர்களாக இருங்கள், நம்முடைய ராஜ்யத்தை குறித்து தெளிவோட இருங்கள். அப்போது மற்ற பிரஜாதிகள் மத்தியில் நாம் இருக்க வேண்டியிருந்தாலும் நமக்கு கொடுத்த வேறுபாடு, நாம் ஏன் அந்த வேறுபாடில் இருக்கோம்? அழிவுக்குரியது அழியாமைன்னு 2 இருக்குது. நீங்கள் ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து அழியாமை தேடுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவன் அளிப்பார். அழிவுக்குரியவைகள் அழியாமைகள், இதுதான் பிரச்சனை. நாம் இருக்கிற உலகம் அழிவுக்குரியது, இந்த சரீரம் அழிவுக்குரியது, இங்கே உள்ள எல்லாமே அழிவுக்குரியது. அதனால இதை பெருசுப்படுத்தலை, இதை தூக்கி தலையில் வச்சு ஆடையில அழிவுக்குரியது தானடே, தூர தானடே போடணும். பின்ன போட்டு இவ்வளவு இதை வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்குதே. அதனால நாங்கள்
தகுதியானது மட்டும் செய்வோம், அவசியமானது மட்டும் செஞ்சுட்டு இதை மட்டும் பெருமை அடித்தாவன். எங்களுக்கு அழியாத நித்திய மகிமை ஒன்று இருக்கிறது, அது உள்ளான மனுஷன். என்னது? அதான் 2 Corinthians 4:16. ஆனபடினாலே சோர்ந்து போகிறதில்ல, புறம்பான மனுஷன் அழிஞ்சு மண்ணுக்கு போகுது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அது உள்ளான மனுஷனில் புதுப்பிக்கப்படுவது. உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படணும். எபேசியர் 3:16. இந்த உள்ளான மனுஷன் ஆத்மாவில் மகிமை, ஆத்மாவுடைய பலன், அதையே கவனத்தில் வச்சுட்டு அழியாத ஆத்மா இல்லையா, ஆத்மா தானே நம்ம விட்டு வெளியே போகுது. சரி, ஆத்மாவில் அழியாமல் இருக்கனால அதுக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அழிவுக்குரியதை முக்கியத்துவம் கொடுக்கல, அது லோ லெவல், குறைஞ்ச அளவு வச்சுருக்கோம். உலக மனுஷன் என்ன செய்கிறான்? அவனுக்கு ஆத்மா தெரியாது, அவனுக்கு இது மண்ணில் வைக்க தானே தெரியும். இதையே இதுக்குரிய காரியம், இதை தொடர்புடையதே அவன் தலையில் வச்சு ஆடிக்கிட்டு ஆட்டம் போட்டு லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போகிற வேலை பிச்சு அரைஞ்சிக்கிட்டு போகிறது. இந்த கல்யாண வீடெல்லாம் அப்படி தானே, கொஞ்ச நேரத்துக்கு பயங்கர அலங்காரம், அப்புறம் எல்லாம் பிச்சு கிழிச்சு அரைஞ்சிக்கிட்டு போகிறது. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பாவம் என்ன செய்யுது, அதுகளுக்கு தெரிஞ்சது அவ்வளவு. சரி, இப்போ நமக்கு என்னது? 1 Corinthians 15 அந்த வசனம் சொல்லுது, மண்ணானவன் 48, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். அது இப்படிப்பட்டவை தான். இப்போ சொன்னேன், வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். அது தொடர்ந்து அப்படி தான் போகுது. சகோதரர் என்ன சொல்லேன், மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவு உள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியம், இந்த அழிவுக்குரியதெல்லாம் மாறி அழியாமையை நாம் சுதந்திரிக்க வேண்டும், மறு ரூபமாக வேண்டும். ஹல்லேலூயா! ஐடியா கிடச்சிட்டா? அழைப்பு அவர் ஆண்டவருக்கு சொந்த பிள்ளைகள், அப்படி தான் அவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். அவர் இருக்கிற தேவன், அது வெளிப்படுத்தல் 21:3. இதோ பரலோகத்தில் ஒரு சத்தம், அங்கே தேவ பிள்ளைகள், அவர்கள் அவருடைய தேவனாக இருப்பார், அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பார். இப்படி தேவனோடு தேவராஜ்யத்திலே தேவ மகிமையோடு இருக்கும்படி அழைத்திருக்கிறார் என்கிற புரிஞ்சிட்டோம். அதுக்காக வேண்டி பரிசுத்தத்தில் பூரணம் அடையும்படி ஓகே. இப்போ என்ன கேள்வின்னா, அழைச்சிட்டார், கூப்பிட்டவனை கொண்டு அங்கே வைக்க முடியாது இல்லையா, அதுக்கு ஒரு தகுதி அடையணும் இல்லையா. தகுதி அடைகிற காலம், அதை ஒருக்கத்தின் காலம்னு சொல்கிறோம் இல்லையா. ஆமாம், ஒருக்கத்தின் காலம், விஷயத்தையே திகச்சுன்னா ஒருங்கி நிற்கான்னு பாட்டு பாடுவாங்க. சரி, இது தகுதி அடைகிற காலம். என்ன காலம்? தகுதி அடைகிற காலம். கிறிஸ்துவின் நீதி நியாயம் பரிசுத்தத்திலே பூரணமடையும்படியான ஒரு காலம். அதாவது சபையை குறித்து சொல்லும்போது எபேசியர் 4:11, தேவகுமாரனாக இயேசுவை பெற்றோம், அறிவிலும் அன்பிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவு தக்க பூரண புருஷர் ஆகிறது தான் இப்படி வச்சிருக்கு. சபையை வச்சிருக்கு, உபதேசம் வச்சிருக்கு, ஆவி வச்சிருக்கு. எதுக்கு? அந்த கிறிஸ்துவின் நிறைவை பூரணமாய் நாம் அடைவதற்காக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள் குழந்தை ஒரு கூட்டத்துக்கு வந்திய ஒரு வரி ஆனால் உங்கள் அனுபவம் அவ்வளவு தான் இருக்கும். வருஷங்கள், காலங்கள், ஆவியின் அனுபவங்கள் இதெல்லாம் வந்து வளர்ந்து பூரணமடையும்படி ஒரு தவணை காலம். அப்போ உலக வாழ்க்கை எதுக்கு கொடுத்துருக்குன்னா, உலகத்தில் உள்ளதெல்லாம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு போராடுறதுக்கு வைக்கல, உன்னதங்களில் அவரோடு உட்காரும்படி ஜெயம் கொள்ளும்படி. ஒரு வசனம் வருதில்ல, அந்த நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த 7 சபைகளுக்கு சொன்ன செய்தியில், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளு அப்படி எல்லா சபைக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஜெயம் கொள்ளுகிறவனா பாஸ் ஆகிறவன். அது என்ன ஜெயம்? அது என்ன ஜெயம்? அந்த ஜெயத்துக்கு ஒரு பர்டிகுலர் மீனிங் இருக்குது. அது யோவான் 16:33. யோவான் 16:33 இயேசு சொல்வார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிக்கிறது. இப்போ புரியுதா? உலகத்துக்கு சரணடைய கோபுரத்தில் யாரும் இதை பற்றி பேசலை. உலகத்துக்கு பட்டினி கிடந்தாலும் உலகத்துக்கு சரணடைய மாட்டோம், அல்ல இல்லையா. லாசரை போல வாழ்ந்தாலும் உலகத்துக்கு சரணடைய மாட்டோம். இதுதான் பிரச்சனை. உலகத்துக்கு சரணடைவது வெற்றி கிடையாது. அவன் சாத்தான் சொல்கிறான், எல்லாம் தரேன் என் பின்னால் வந்துடும். ஸோ உலகத்துக்கு சரணடையாமல் இருப்பது தான் இந்த ஜெயங்கொள்ளுதல், வெற்றி பெறுதல் என்பதை நாம் அறிஞ்சிருக்கணும். அதனால தான் அது யாக்கோபு 4:14 உலகநேசன் தேவனுக்கு விரோதமான பகைன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு, யாக்கோபு 1 அது 28 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனமா, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதே தேவனுக்கு முன்பாய் மாசு இல்லாத சுத்த பக்தியாய் இருக்கிறது. உலகத்தால் கரைப்பட்டு என்னத்தை வாங்கிட்டு அப்படி போகிற மண்ணுக்கு போகிறத விட உலகத்தால் கரைப்படாமல் உலகத்தை ஜெயித்து ஒரு காரியம் சொல்கிறேன், நான் முடிக்கணும், அதான் வந்துட்டே இருக்கோம். அதாவது உலகத்துக்கு எதிராகி போகிறத பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கடலில் மீன் இருக்குது, எவ்வளவோ மீன்கள் கிடக்கு, நமக்கு தெரியும். மீன் அவன் பிடிச்சிட்டு வர்றான், கடையில் விற்கிறான். நம்ம வீட்டில் இந்த மீனை குழம்பு வச்சு சாப்பிட்டா அதுக்கு உப்பு போட்டு தான் குழம்பு வைக்கணும், சரிதானா? இவ்வளவு காலம் அது கடலில் தானே கிடந்து, அங்கே தானே உப்பு இருக்குது, உப்பு தண்ணீர் தானே கிடந்து. உப்பு தண்ணிக்குள்ளே கிடந்த மீனுக்குள்ளே என்ன இல்லை? உப்பு நம்ம போட வேண்டியிருக்குல்ல. ஓகே, அதானே உண்மை. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, கடல்லேருந்து ஒரு மீனை பிடிச்சி அதை கொன்று திருப்பி அந்த ஒரு கயிறில் கட்டி கடலில் போட்டுறணும். அதில் கிடக்கட்டு போட்டுவிட்டு சாயங்காலமோ அல்லது 2 நாள் கழித்து எடுத்து பார்த்தா
இப்போ உப்பு போடான்ட்டான். இப்போ உப்பு கடலில் இருக்க உப்பு உள்ள வந்துடும். இதில் என்ன ஐயா மாயம் இருக்குன்னு கேட்டால், உயிருள்ள மீனுக்குள்ள ஒரு ஜீவன் இருந்து, என்ன இருந்து? ஜீவன் இருந்து அந்த உப்பை உள்ள விடல. அப்போ நீ நானும் ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருந்தால் உலகம் நமக்குள்ள நுழையாது. சரிதானே? உலகம் நமக்குள்ள நுழையாது. செத்து போச்சுன்னா எல்லாம் வந்து உள்ள ஏறிடும். நோய் எல்லாம் எல்லாம் உண்டு பிரசங்காரு. ஆமாம், மொத்தத்தில் வந்துடும். அப்போ விழிப்பாயிரு, நீ எப்படி இருக்கான்னு பார்த்துக்க. இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஆற்றுல நான் பார்த்துருக்கேன், இந்த மீன்கள் வந்து தண்ணியில் வேகமாக நீந்தும். அது இந்த வேகமாக ஆறு ஓடும், அதுக்கு எதிராக அந்த மீன் நீந்துடும். பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபோர்ஸுக்கு எதிராக சில இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன அருவிகள் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். இங்கேருந்து குதிச்சு மேலே போயிடும். சின்ன அருவிகளில், வாய்க்காலில், எங்கள் ஊரில் சில மீன் கீழே இருந்து துள்ளி குதிச்சு மேலே போய் அங்கே போயிடும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், தண்ணி இவ்வளோ ஃபோர்ஸாக போகுது, இது எப்படி எதிரேறி போகுது, ஏன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மீனை பிடிக்கணும், கொன்று அந்த ஆற்றுல போட்டுறணும். கொன்று அந்த ஆற்றுல அது வெள்ளம் அடித்து இழுத்துட்டு போவோம். தலை வேறு, முள் வேறு, வால் வேறு, அங்கேயே பிஞ்சு பிஞ்சு கிடக்கும். சரிதானே? இப்போ ரெண்டு மீன் தான். அந்த ஜீவனுள்ள மீனாக இருந்தால் எதிர்நீச்சல், என்னது எதிராக போகுது. ஜீவனுள்ள மீனாக இருந்தால் உப்பு உள்ள வரையில. இப்போ புரியுது இல்லையா? கிறிஸ்துவாகிய ஜீவன், வசனம், ஆவி, அனுபவம் நமக்குள்ள இருந்தால் தான் இந்த கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவில் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தவான்களாய் வாழ முடியும். அல்ல இல்லையா? இதை கொடுக்கறதுக்கு தான் இந்த சபையை வச்சிருக்கு. சரியா? இது மருந்து கொடுத்தோம்னா எடுக்க முடியாது. இங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சபையை வைத்திருக்கிறது. ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல அந்த வார்த்தை அப்படி சொல்லுது, நீங்கள் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு சொந்த பிள்ளைகளாகவும் இங்கே இருந்தால் அவர் இருக்கிற இடத்துல அவரை போல அவருக்கு சொந்த பிள்ளைகளாக இருக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக.